ராமசாமி ஐயப்பன். இங்க ஒரு பட்டியல் வாசிச்சார் செந்தில். இது கட்சி நீக்க நடவடிக்கைகள் திரு எடப்பாடி பழனிசாமியால் மேற்கொள்ளப்பட்டது அப்படின்னு திருமதி வி.கே. சசிகலா தொடங்கி நேற்றைக்கு நீக்கப்பட்ட திரு செங்கோட்டையன் வரைக்குமாக அதிமுகவில் நடக்கக்கூடிய இந்த குழப்பங்களுக்கு பாஜக ஒரு காரணமாக இருக்கிறது. இப்ப சமீபமா நடைபெற்ற தொடர் நிகழ்வுகள் கூட்டணி போன பிறகாகவும் கூட அந்த நிகழ்வுகளுக்கு பாஜக ஒரு காரணமா இருக்குங்கிற குற்றச்சாட்டை திரு கேசிபியும் முன்வைக்கிறார். எப்படி பார்க்க? பாரத மண்ணிற்கும் தமிழ் மக்களுக்கும் முதற்கண் வணக்கம். சோழ மரபின் பொற்காலமாக விளங்கிய ராஜராஜ சோழன் அவர்கள், மாமன்னர் ராஜராஜ சோழன் அவர்கள் நம்ம இன்னைக்கு கொண்டாடிட்டு இருக்கோம். அந்த சதய விழா 1040வது சதய விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அதற்கான வாழ்த்துக்கள். ஸோ அதே போல தமிழக மக்களின் வாழ்வும் மறுபடியும் மலரும், அதன் மாதிரி செழிப்பாகவும் இருக்கும். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் அப்படின்ற குரல் இன்னும் உறக்க இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையோட ஆரம்பிக்கிறேன். ஆட்சி மாற்றமும் இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையோட ஆரம்பிக்கிறேன். என்ன ஒரே ஒரு டேட்டால எனக்கு பிரச்சனை இருக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அண்ணன் செந்தில் அவர்களே என்ன மாற்றங்கள் இருந்தது அப்படின்றத அவங்களே சொன்னாங்க. அதாவது ஒவ்வொரு காலகட்டத்திலும் அவரவர்களுக்கு ஏற்ப அப்படின்னு. அது என்னன்னா, எடப்பாடியார் அவர்களுக்கு ஏற்ப மட்டும் கிடையாது, அந்தந்த தலைவர்களுக்கு அந்த காலகட்டத்தில் ஏற்ற மாதிரி அவர்கள் ஒரு நடவடிக்கை எடுத்துக்கொண்டார்கள். இன்னைக்கு அவர்களுக்கு அந்த சூழ்நிலை சரியா இல்லாதனால நான் அந்த சூழ்நிலையில இருக்கேன் அப்படின்னு அவங்க சொன்னாங்கன்னா, அது அரசியல் சூழ்நிலை காரணம். அது அவர்கள் விகித்த வழி, அவர்கள் சூஸ் பண்ண பாத், அவர்கள் எடுத்த டெசிஷன்ஸ் தான் அதற்கு காரணம். அதனால அதுக்கு எடப்பாடியார் மட்டும்தான் காரணம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது டெஃபினட்டா தப்பான விஷயம் தான். அவர்களுக்கு 50 வருடம் அரசியல் வாழ்க்கை அனுபவம் இருக்கு அப்படின்னா அவர்களுக்கு என்ன முடிவு எடுக்கணும், அதனால என்ன சக்சஸ் இருக்கும் அப்படின்னு அவர்களுக்கு தெரியும். இதுல அரித்மெட்டிக்கா எனக்கு எங்க பிரச்சனை இருக்குன்னா, ஒவ்வொருத்தரும் அதிமுக இருந்து வெளில வந்தவர்கள் அவர்கள் தேர்தலில் பங்கு கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்குதா இல்லையா, தேர்தலில் பங்கு கொண்டால் அவர்களோட வெற்றி வாய்ப்பு என்ன, அவர்களோட வாக்கு சதவீதம் என்ன அப்படின்றதுல ஒரு பிரச்சனை இருக்கிறது. ஒருங்கிணைத்த அஇஅதிமுக தேவை அப்படின்னு நினைக்கிறவங்க அஇஅதிமுகவில் இருந்து அஇஅதிமுகவின் மரபிற்குள் அந்த ரூல்ஸ்க்குள்ள இருக்கிற மாதிரி அவர்கள் செயல்பட்டு அதற்கான வழியை அவர்கள் தேடுவார்கள். ஆனா அஇஅதிமுகவுக்கு எதிராக நான் செயல்பட்டு நான் தேடுவேன் அப்படின்னா ரூல் 5 ஏன் அவங்க மீறுறாங்க அப்படின்ற ஒரு கொஸ்டின் வருது. ரூல் 5(2) அதை பாஸ் பண்ண ரெசல்யூஷன்ல அதை ஆமோதித்து ஃபர்ஸ்ட் ரெசல்யூஷன் அக்செப்ட் பண்ணவங்க ஐயா செங்கோட்டையன் அவர்கள். அப்ப ரூல் 5(2) என்னன்னு அவங்களுக்கு தெரியும். அப்ப அந்த அமெண்ட்மெண்ட்டையும் அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அப்படின்ற போது அதுக்கு கான்ட்ரியா நடந்தா என்ன ரிசல்ட் இருக்கும் அப்படின்றதும் அவங்களுக்கு தெரியும். அது கட்சி விதிகள் அப்படின்னு பேசினா, இப்ப அதிமுக பொதுச் செயலாளர் தேர்வு செய்யப்பட்டதே கட்சி விதிகளுக்கு முரணாகத்தான் அப்படிங்கிற ஒரு வாதத்தை அவங்க வைக்கிறாங்க. அது ஒண்ணு இருக்கு. அது இல்ல, அது அப்படி பேசணும்னா நம்ம சட்ட ரீதியாக பேசணும்னா அப்படி பேசணும். ஆனா இங்க நடந்த குழப்பங்களுக்கு நீங்க சொன்ன அந்த நீக்க நடவடிக்கைகளுக்கு பிறகாக பின்னாடி பாஜக இருக்குது அப்படிங்கிற குற்றச்சாட்டை இவங்க வைக்கிறாங்க. செங்கோட்டையன் அண்ணன் அந்த ஏஜிஎம்ல எங்க இருந்தாங்க, செயற்குழுல எங்க இருந்தாங்க, இல்ல இதுல எக்ஸிகியூட்டிவ் பாடியில எங்க இருந்தாங்க, அப்ப அது மூணுலயும் அவர்கள் இல்லாம இந்த நிர்ணயம் செய்யப்பட்டதா அப்படின்னு அவங்க சொல்லட்டும். ஃபேக்சுவலா அதற்கு மாறான கருத்து அப்படின்றது நினைக்கிறேன். ஒன்று. இரண்டாவது, எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னன்னா, பாஜக தமிழ்நாட்டுல ரோல் பிளேயரே கிடையாது, பாஜக ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. 96ல தனியாகவே நின்று பாஜக ஒரு எம்எல்ஏ பெற்றது. இன்னைக்கு தமிழகத்துல என்ன நடந்தாலும் பாஜக மட்டும்தான் காரணம் கூறுற அளவுக்கு பாஜக வளர்ந்து விட்டது அப்படின்னு எல்லாருமே நம்புகிறார்கள். அப்படின்னா அதுல மிக சந்தோஷம். பாசிட்டிவா இல்ல நெகட்டிவா தான சொல்றாங்க அப்படின்னா மன்னிக்கணும், இல்ல பாசிட்டிவா இல்ல நெகட்டிவா சொல்றாங்க. இல்லங்க, பாஜக அந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஷியலா இருக்கு அப்படினாலும் அது பாசிட்டிவ் தான். ஏன்னா ஒரு அரசியல் கட்சியால அந்த நெகட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸ் பாசிட்டிவா எடுத்துக்கிறீங்க அப்படின்ற அர்த்தம். அது பாசிட்டிவா நெகட்டிவா அப்படின்றது நீங்க உங்களுக்கு சாதகமா நடந்ததா இல்லையா அப்படின்றது, அவர்கள் இன்னொரு கட்சியோட விவகாரத்தில் ஈடுபடுறாங்களா இல்லையா அப்படின்றது அதை பொறுத்து. ஆனா அவங்களோட ரோல் இருக்குன்னு எல்லாத்துக்குமே காரணம் இன்னைக்கு ஒண்ணும் இல்ல. இப்ப கேசிபி என்ன கேள்வி எழுப்புறாருன்னா, அதிமுக பாஜக கூட்டணி இல்ல ராமசாமி ஐயப்பன் கூட்டணி உறுதி செய்யும் போது உள்துறை இல்ல கேள்வி மட்டும் எடுத்துக்கோங்க. உள்துறை அமைச்சர் இங்க சென்னையில செய்தியாளர்களை சந்திக்கும் போது இந்த எல்லாரும் கூட்டணிக்குள்ள வருவாங்களா அப்படின்னு கேட்கும் போது அது அதிமுகவினுடைய உட்கட்சி விவகாரம் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனா அதை தாண்டி அவர் கூட்டணி உறுதியான பிறகாக ஏன் திரு செங்கோட்டையனை டெல்லியில சந்திச்சு பேசினாங்க? அப்படி சந்திச்சு பேசினா அது கட்சிக்கு எதிராக ஒரு நிலைப்பாட்டை எடுக்கிற தலைவரை சந்தித்து பேசும்போது அது தவறான முடிவு இல்லையா? அந்த வேலையை ஏன் பாஜக செய்ததுன்னு கேட்கிறார். இல்ல, முன்னாடி கூட்டணி அமைவதற்கு காரணமாக இருந்த ஒரு தலைவர், 53 வருடம் அரசியல் வாழ்க்கை அனுபவம் உடையவர், எம்ஜிஆருடன் பயணித்தவர்,
அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடன் பயணித்தவர், அஇஅதிமுகவின் எல்லா காலகட்டத்திலும் கூட பயணித்தவர். அப்படின்றவர் வந்து மீட்டிங் கேட்கும்போது அந்த மீட்டிங் எடுக்கிறதுல தவறு இல்ல. அங்க எங்க தவறு இருந்திருக்கும் அந்த அடிப்படையில் சசிகலா சந்திக்க கூடாதா? ஒரே ஒரு நிமிஷம், அந்த அடிப்படையில் அமித்ஷா சந்திக்கலாம், அந்த அடிப்படையில் சசிகலா டிடி சந்திக்க கூடாதா எடுத்துக்கணும் அப்படின்னு ஒரு பப்ளிக்கான ஸ்டேட்மெண்ட் இல்ல செங்கோட்டையனோட நடந்தது என்ன அப்படின்னு பப்ளிக்கான ஒரு ஸ்டேட்மெண்ட்டோ ஏதோ இருந்தா அது தவறு. அதை பற்றி எதுவுமே பப்ளிக்கா பேசல. அதை பற்றி எந்த கட்சியுடன் எந்த ஒரு விவகாரம் அஇஅதிமுக இண்டிபெண்டா ஒரு டெசிஷன் எடுக்க முடியுது அப்படின்னா இன்னைக்கு உள்கட்சியில வந்து பாஜக நுழைந்து இருக்கிறது இல்ல அமித்ஷா அவர்கள் நுழைந்திருந்தார் செங்கோட்டையனை வந்து சேற்றுக் கொண்டிருக்க வேண்டும், செங்கோட்டையனை வெளியே விட்டுறக்கூடாது அப்படின்னா அமித்ஷா அவர்கள் வந்து இதனை தலையிட்டு அதை இன்வால்வ் பண்ணி அவர் சேஞ்ச் பண்ணியிருப்பாரு அப்படின்ற அர்த்தம். இப்ப ப்ரூஃப் இந்த புட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் இந்த ப்ரூஃப் இந்த புட்டிங் வந்து இது நீட்டிங் த கேக் தான். இங்க என்னாச்சு, அப்போ அமித்ஷா அவர்கள் தலையிட்டு இருந்தால் இந்த மாறுதல் இருந்திருக்காது அப்படின்றது தான். சோ உங்களோட ப்ரூஃபே வந்து பாஜக இன்னொரு கட்சியின் விவகாரத்தில் தலையிடவில்லை, அதனால அஇஅதிமுக இண்டிபெண்டா அவங்களோட ரூல்ஸ் படி அவங்களோட ஜெனரல் செக்ரட்டரி அவங்க டெசிஷன் எடுத்திருக்காங்க அப்படின்றத ரூல் இன்னைக்கு பிராக்டிகலா நடந்து. சரி, அப்ப கூட்டணி அமைவதற்கு காரணமாக இருந்த ஒரு மூத்த தலைவர், ஒரு முன்னாள் அமைச்சர், ஒரு நீண்ட அரசியல் பாரம்பரியம் கொண்ட தலைவரை இன்னைக்கு அதிமுக பொதுச் செயலாளர் நீக்கிட்டாங்க. இப்ப பாஜகவினுடைய நிலைப்பாடு என்ன? பாஜகவோட நிலைப்பாடு அதுல தேவையில்லை. பாஜகவோட நிலைப்பாடு என்ன சார், கூட்டணி அமைவதற்கு அவர் தான் காரணமா இருந்தாரு. இன்னைக்கு அவர் மேல ஒரு நடவடிக்கை எடுத்தாச்சு. அவர் என்ன பண்ண போறாரு அடுத்துங்கிற ஒரு கேள்வி வரும்போது பாஜக அதுல ஒரு ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்க வேண்டாமா? இல்லங்க, இன்னொரு கட்சி மன்னிக்கணுங்க. இப்போ நீங்க நியூஸ் 18ல இருக்கீங்க. நியூஸ் 18ல வந்து நான் ரெகுலரா டிபேட்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்றேன். நியூஸ் 18ல எனக்கு வந்து கூட்டணி அமைவதற்கு காரணமாக இருந்தவர் அப்படின்னு திரு ராமசாமி மையப்பன் சொன்னதுனால நான் இந்த கேள்வி கேட்கிறேன். பிளாங்கா கேட்கல. திரு கூட்டணி அமைவதற்கு அவர் உதவி புரிந்தார், காரணமாக இருந்தார் போது நான் அதுதான் சொல்றேன். அந்த கேள்வி வருது. எனக்கு வந்து ஒண்ணும் இல்ல, பேசி முடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு டெமோக்ராட்டிக் ஆர்கனைசேஷன் டெமோக்ரஸில வந்து என்னெல்லாம் தேவையோ எல்லா கேள்வியும் கேட்டுட்டு இருக்காங்க. அங்க இருக்க ஃபங்க்ஷனாலிட்டிக்கு எல்லாமே இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படின்றபோது அங்க ஏதாவது ஒரு தவறு நடந்தால், சரி நடந்தால், இல்ல அங்க ஒரு மேனேஜ்மெண்ட்ல சேஞ்ச் இருந்தா, இல்ல அங்க வந்து ஒரு எக்ஸிகியூட்டிவ்ல சேஞ்ச் இருந்தா, இல்ல நான் அதை வந்து கேள்வி கேட்க முடியுமா? அதற்கான ஒரு உரிமை எனக்கு கிடையாது. அந்த உரிமை இல்லாத போது நான் அதை கேள்வி கேட்க முடியாது. அந்த ஒரு பொசிஷன் தான். ஆனா சந்திச்சு பேசலாம். கூட்டணில உறுதியாயிட்ட அப்புறம் தலைவர்களை சந்திச்செல்லாம் பேசலாம். முடிச்சாதான் அதற்கான மீனிங் என்னன்னா, அமித்ஷா அவர்கள் அதை தனிப்பட்ட முறையாக அவர் எடப்பாடியுடன் பேசணும்னா அவர் பேசலாம். அதை கேட்கணும் இல்ல அதனால சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா அது வேற விஷயம். அது வந்து ஒரு நண்பரின் கருத்தாக இல்ல ஒரு கூட இருக்க தலைவரின் கருத்தாக அவரோட எக்ஸ்பீரியன்ஸின் கருத்தாக அவர் பேசலாமே தவிர இதை நீங்க இப்படி டெசிஷன் எடுங்க. அது என்ன காலச்சூழல்னு ஒண்ணு இருக்குல்ல திரு ராமசாமி ஐயப்பன், என்ன சூழல் இருக்குல்ல, இங்க அதிமுகவுக்கு எதிராக நான் அதிமுகவை ஒருங்கிணைப்பேன்னு இங்க பிரஸ் மீட் பண்ணிட்டு கோபிச்செட்டிப்பாளையத்தில் பேசிட்டு டெல்லிக்கு கிளம்பி போற ஒருத்தரை பாஜக தலைமை சந்தித்து பேசுகிறது அப்படின்னா அது கூட்டணி உறவுக்கு சிக்கல் ஆயிடும் அப்படிங்கறத பாஜக நினைக்காதா? இல்லையா, அது சிக்கலே ஆகலே. ஏன்னா பாஜக தலைவர்கள் சந்தித்த பிறகு அவர் இன்னும் அஇஅதிமுக இருந்தார். அது மட்டும் இல்ல, அந்த மீட்டிங்க்கு அப்புறமா நீங்க திரு செங்கோட்டையன் அவர்கள், மதிப்பிற்குரிய செங்கோட்டையன் அவர்கள் சொன்ன ஸ்டேட்மெண்டே எடுத்துக்கோங்க. 10 நாள் கெடுவை பத்தி அவரே பதில் சொல்லி இருக்காரு. அதை நீங்களும் பிளே பண்ணி காமிச்சிருக்கீங்க. அதை பத்தி டிபேட் நம்ம ஏற்கனவே நடத்தி இருக்கோம். அப்ப அவர் 10 நாள் கெடு கிடையாது, நான் வந்து அஇஅதிமுக நலனுக்காக பேசியிருக்கேன், அதை வந்து தலைமை வந்து முடிவெடுக்கும் அப்படின்ற ஒரு பார்வையில் இருந்தார். அவரோட பார்வை அதான் நான் சொன்னேன். அண்ணன் செந்தில் அவர்களோட இது வந்து ப்ராப்பர் லைனிங் ஆஃப் ஹிஸ்டரியில இருந்து அவர்கள் தேவைக்கு ஏற்ப அவர்கள் அந்தந்த காலகட்டத்தில் அவர்கள் முடிவெடுத்துக் கொள்கிறார்கள். அந்த முடிவிற்கு இன்னொரு காரணம் அப்படின்னு சொன்னா முடிவு எடுத்தவர்களின் தவறு. அதை வந்து அவர்கள் வந்து முடிவுக்கு காரணமாக இருந்தவர்களை வந்து அவங்க சொல்ல முடியாது. சோ அப்ப அந்தந்த காலகட்டத்தில் ஓபிஎஸ் அவர்கள் அதற்கு காரணம், இது என்ன இன்னைக்கு டிடி அவர்கள் அதற்கு காரணம், இன்னைக்கு செங்கோட்டையன் அவர்கள் காரணம். அவர்கள் வந்து இன்னொருத்தர்